வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இப்படி கொத்தமல்லி தலையை சில பேர் ஃப்ரிட்ஜ் இருக்காது, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சுருப்பாங்க வெளியே. அப்படி இருக்கும்போது எப்படி 3 நாள் 4 நாள் வரைக்குமே வெளியே வச்சுமே கொத்தமல்லி வாடாமல் இருக்கும். எப்படி இருக்குன்னா, நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக்கே இல்லைன்னா கண்ணாடி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள், இந்த காவாசி தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த காவாசி தண்ணியை நிரப்பிட்டு அதுக்குள்ளே வேர் மட்டும் படும்படி வைக்கணும். வெறும் வேர் மட்டும் படும்படி வைக்கணும். இப்படி கொத்தமல்லியை வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்ம காயெல்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அந்த கவர் எடுத்து நான் இப்படி மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், அடியில் ஓப்பன் தான் இருக்கும். அடியில் ஓப்பன் இருக்கும். இங்கே இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டால் நம்ம கொத்தமல்லி தழை 2 நாள் 3 நாள் ஆனாலும் 2 நாள் 3 நாள் ஆனாலுமே வாடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்ப்போம். இது சட்டையில் இந்த சைடில் இது மாதிரி மாட்டுறதுக்கு 2 சைட்லேயும் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஒற்றை மாதிரி கவர் மாதிரி இருக்கும், வெல்க்ரோ வச்சு வச்சுருப்பாங்க. இந்த ஹோம் தியேட்டர் ரிமோட்லாம் இருக்கும், அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்த ஹோம் தியேட்டருக்கு இது ஒரு கவர் மாதிரி நம்ம இன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், உள்ளே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டோம்னா ரிமோட் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி கவர் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு டிப்ஸு இதே கவரை வச்சு தான் பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் மாட்டியிருக்கேன். இது ஃப்ரிட்ஜு டோரில் இப்படி இருக்கும்ல கதவு, அதுக்கு நான் மாட்டியிருக்கேன். இது 2ஆக மாட்டியிருக்கேன். பாருங்கள், அது தெரியுதா? இது 2ஆக மாட்டியிருக்கேன். இந்த பூவும் நான் தான் செஞ்சது. இதில் இந்த மேக்னெட்டு, வேஸ்ட்டாக இருக்கிற மேக்னெட்டை நான் இதில் ஒட்டி கீ செயின் இது மாதிரி எல்லாத்துலேயும் இரும்பு உள்ளது எல்லாத்தையும் நான் இதில் மாட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் சட்டையோட கைப்பகுதியை தான் எடுத்திருக்கேன். இதை ஃபுல் ஹேண்டில் இந்த கை இப்படி மாட்டுற மாதிரி இருக்கும்ல, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மாதிரி நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். நான் அந்த ஸ்க்ரீனுக்கு எப்படி லாக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கிழிஞ்சு போன சட்டையில் இந்த கைப்பிடி கை துணி நல்லாயிருக்கும். அதை இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்மகிட்ட நிறையா இருக்கும். அது லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணலை, ரொம்ப நாள் அப்படியே இருக்குன்னா அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம பிளேட் ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கூடையில் தான் நான் குட்டி குட்டி பிளேட் எல்லாமே வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், இதே நம்ம இப்படி பெரிய கூடையாக இருந்துச்சுன்னா நம்ம பெரிய தட்டும் இதுமாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம்னா விழுந்துகிட்டே இருக்கும். இது இப்படி வச்சோம்னா பார்க்க நீட்டாயிரும். இதுக்குன்னு நம்ம பிளேட் ஸ்டாண்டு வாங்க வேண்டியதில்லை. இதுவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம ஒரு கட்டாம்பூச்சி எடுத்துக்கலாம். அது 3 சைடு இது மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். இப்போ அந்த 3 ஓட்டை போட்டுக்கணும். அந்த 3 கண் இருக்கும்ல, அது 3 கண்ணுட்டு அதில் நான் ப்ரெஷ்ஷு சொருவிருக்கேன். பாருங்கள், பாருங்கள், 3 சைடு நான் தூக்கி போகிற ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம இதை என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், என்கிட்ட இருக்கிற வளையல் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மொபைல் பாக்ஸு. இங்கே பாருங்கள், பார்ட்டிஷன் இருக்கா? இது மொபைல் பாக்ஸு. நான் நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே இது மேலே வச்சுருக்கேன். உள்ளே இதில் ஏர்பின் போட்டு வச்சுருக்கேன். ஒரு இதில் பின்னு போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வேஸ்ட்டாக போகிற டப்பாவை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நெயில் பாலிஷு, தைலம், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸ் வேஸ்ட்டாக இருக்க கிளாஸு, அதில் நான் சீப்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்கு கொடுத்தது, ஸ்வீட் பாக்ஸு. ஸோ அதில் நான் நூல்கண்டுலாம் போட்டு வச்சுருக்கேன், தையலுக்கு தேவையானதெல்லாம். வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.